ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லீவு ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லீவு, செகண்ட் ஹாஃப் தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5 o'clock தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5 to நைட் 11:30 வரைக்கும் இருக்கும். ஏன்னா டே லைட் சேவிங்ஸ் இல்லாததுனால இட் பி 11:30 PM வரைக்கும் தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படிங்கிறது நம்ம நேற்று ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று அதுபடி தான் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு இதுதான் வருது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் பேஜை. அது தெரியல, என்னோடதுல ஓகே இப்போ ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ நிஃப்டி ஃபினான்ஸ் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷ் சைடில் தான் இன்னும் ட்ரெண்ட் இருக்குது. மார்க்கெட் இன்னும் மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 12th க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 23,327 க்ளோஸ் ஆயிருக்குது. 13th அன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 399, அதாவது கேப் அப்பில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்துருக்கான். பட் ஸ்டில் மார்க்கெட்ல இன்னும் டேட்டா இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கான். நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நீங்க ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா. உங்களோட ப்ராஃபிட்டே உங்களுக்கு காமிச்சிருந்திருக்கும். மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாவே பாருங்க, இந்த வீக் ஸ்டார்ட் ஆன ப்ரைஸ், ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,110 ஓப்பன் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் 258 போனா, 365 போனா, இப்போ 458 வரைக்கும் போயிருக்கான். ஸோ 110 ஓப்பன் ஆன ப்ரைஸ் 450 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த வாரத்தில் 4 டேஸ்க்கு மட்டுமே 350 பாயிண்ட்ஸ் நமக்கு மேலே போயிருக்கான் நிஃப்டி ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் லீவு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வீக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒரு 350 பாயிண்ட் மேலே போயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் கொஞ்சம் அப்படியே ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டே கேண்டில் பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட்ல டேட்டா புல்லிஷ் பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் புல்லிஷா தான் போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் த சேம் கோஸ் ஃபார் எனக்கு நிஃப்டி 50க்கும் எனக்கு அதே ப்ரெடிக்ஷன் தான் இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 521 தான் இந்த வீக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 521. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 570, 560 அந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாம் போயிருக்கான். பட் திரும்ப மார்க்கெட் கீழே தான் இறங்கியிருக்கான். அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஒன் டே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி 27th மார்ச் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்குது. நீங்கள் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்னொரு 400லேருந்து 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே ஏறும். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கவங்க என்னோட ப்ரெடிக்ஷன் படி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். என்னோட சஜஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். பட் அகெயின் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் என்னோட ப்ரெஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா மார்க்கெட்ல புல்லிஷ் பக்கம் தான் இருக்கு. பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறதால மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. பல வருஷங்களுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்ப ரொம்ப டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா மார்க்கெட் ஒரு பர்ஸ்ட் அவுட், திரும்ப ஒரு நல்ல ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்காக தான் மார்க்கெட் இங்க அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறான். டெஃபினட்டா மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்க்கு நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 என்னதான் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறம் டிக்ளைன் ஆனா கூட மார்க்கெட் திரும்ப மேலே தான் போகும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். now coming to the copper segments பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காப்பருக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு 850 வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் கீழே வரும் அப்படிங்கிறது. பட் ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா 901ல ஓப்பன் ஆயிருந்தா நம்ம அது 15 minutes கேண்டில் போயிடுவோம். ஸோ பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ், இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கான் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபா 901ல ஓப்பன் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் பாருங்க நல்லாவே மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 895னா ஒரு 6 ரூபா வரைக்கும் அவன் கீழே இறங்கியிருக்கான். காப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 6 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா. ஸோ தட்ஸ் எ ஹியூஜ் மணி. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் நல்லாவே கீழே தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு அப்புறம் அண்ட் ஈவன் யூஎஸ் மார்க்கெட் கேமன் மார்க்கெட் நல்லா தான் மேலே போயிருக்கான். பட் மார்க்கெட் டிக்ளைன் தான் ஆயிட்டு இருக்கு. என்னதான் பையர்ஸ் மார்க்கெட்டை மேலே எடுத்துக்கிட்டு இருந்தாலும் திரும்ப செல்லர்ஸ் ஆர் டாமினேட்டிங் இந்த மார்க்கெட். ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்ல இருந்தாலுமே பரவாயில்ல. மார்க்கெட் என்னதான் 900ல க்ளோஸ் ஆயிருக்குது, இன்னொரு 902 905 வரைக்கும் ஓப்பன் ஆனா கூட திரும்ப மார்க்கெட்
ரிவர்ஸ்ல தான் வருவான். மார்க்கெட் கண்டிப்பா வந்து பேரிஷ் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். இன்னமுமே வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட்லயே உள்ள போகும்போது நீங்க கண்டிப்பா வந்து செல்லிங் சைட்ல உள்ள போனீங்க அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிப்பு கொடுப்பான். நம்ம ஒரு ₹2 பார்த்தா கூட காப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து ₹2 வந்து வில் கெட் ₹5000. ஸோ அது டெஃபினட்டா நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் காப்பர்ல. அண்ட் கோயிங் டு தி அலுமினியம் மார்க்கெட்டு. ஸோ அலுமினியம் மார்ச்சோடது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து 264 263 வரைக்கும் டெஃபினட்டா மார்க்கெட் வருவான் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நேத்தோட க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டுவெல்த்தோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 266.7ல இருந்துச்சு. நம்ம 266.7 இருக்கும்போது நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ₹2லேருந்து ₹3 வரைக்கும் கீழே வருவான் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா ஹம்பிள் ரெக்வெஸ்ட் போய் அதை பாருங்க. ஏன்னா அதில் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பற்றி பேசியிருக்கோம். நான் அதில் வந்து ப்ரெடிக்ஷனும் கொடுத்திருந்தேன். இந்த 266 இருக்கும்போது 264 அண்ட் 263 ஒரு ₹2லேருந்து ₹3 வரைக்கும் கீழே வருவான். ஏன்னா ₹1 டிஃபரன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா அலுமினியம்க்கு வந்து ₹5000 ப்ராஃபிட் கிடைக்கிறதுனால ₹2 to ₹3ங்கிறது பெரிய அமௌண்ட். ஸோ நான் அப்போ ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆனா, கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் நல்லாவே கீழே வந்து 263.85. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 263.85. ஸோ ஒரு 264 நம்ம வச்சுப்போம் ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன். ஸோ அந்த 266.7லேருந்து 264 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ₹2 வரைக்கும் கீழே இறங்கியிருக்கான். ₹2.25 கீழே இறங்கியிருக்கான் நம்ம சொன்ன ப்ரைஸ்லேருந்து. ஸோ யாராச்சும் வந்து அலுமினியமில் வந்து செல் பண்ணிட்டு பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லாவே ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் திரும்ப யூஎஸ் மார்க்கெட் வரும். அவன் ரொம்பவும் பெருசாலாம் மேலே போகலை என்னை பொறுத்த வரைக்கும். இன்னமுமே அவன் அதே இந்த ரேஞ்ச் பவுண்டில் அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கான். மார்க்கெட் கீழே இறங்கல. பட் டெஃபினட்டாக மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து டெஃபினட்டா மார்க்கெட் இன்னும் கீழே தான் கொஞ்சம் போகுது. அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நல்லாவே நம்ம ஒரு என்ன சொன்ன ஒரு ₹5 வரைக்கும் நம்ம பார்க்கலாம் கீழே போகும் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து நேத்து 12th மார்ச்சோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 361ல க்ளோஸ் ஆயிருந்தான். ஸோ ஓப்பன் வந்து நல்லாவே கேப் டவுன்ல 354 வரைக்கும் கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து 343 வரைக்கும் கீழே போயிருக்கான். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 360 இருக்கும்போது பேரிஷா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 360லேருந்து 343 அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹17 அவன் கீழே போயிருக்கான். ஸோ நேச்சுரல் கேஸ்க்கு ₹17 அப்படிங்கிறதும் வந்து இஸ் அகெயின் அ வெரி ஹியூஜ் மணி இல்லைங்களா? ஸோ அது நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். நம்ம வந்து காப்பரும் சரி அலுமினியமும் சரி நேச்சுரல் கேஸும் சரி அடுத்து ஜிங்க்கும் வரப்போது நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ வந்து அதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸும் வந்து நம்ம வந்து பேரிஷ் பக்கம் தான் இருக்கும். புல்லிஷ் இருக்கும் பட் டெஃபினட்டா பேரிஷ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து பேரிஷ்க்கு தான் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து பேரிஷ்க்கு தான் கொடுத்திருந்தேன். பையர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்கெட் ஸ்லைட்டா மேலே போனா கூட இட்ஸ் ஓகே, செல்லர்ஸ் வில் டெஃபினெட்லி பிரிங் இட் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்திருந்தேன் ஃபார் அலுமினியம் அண்ட் ஈவன் ஃபார் நேச்சுரல் கேஸ். ஸோ அதே மாதிரியே வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கீழே தான் இறங்கியிருக்கான் மார்க்கெட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் லெட்ஸ் கம் டு தி மார்ச் செக்மெண்ட், ஜிங்க் மார்ச் செக்மெண்ட்டு. ஸோ ஜிங்கோட மார்ச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 278ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தான். நம்ம அப்பயும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ₹2லேருந்து ₹3 வரைக்கும் கண்டிப்பாக கீழே போவான் அப்படிங்கிறது நம்ம ஜிங்க்கும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து ஜிங்க் பார்த்தீங்கன்னா ஜிங்கோட நேத்தோட லோ பார்த்தீங்கன்னா 275 வரைக்கும் அவன் லோ போயிருக்கான். ஸோ அகெயின் ஸோ அதே கான்செப்ட் தான் இது. இது 278லேருந்து 275 வரைக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ₹3. ஸோ ஜிங்க்லையுமே வந்து நல்ல மார்க்கெட் கீழே தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவினிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. பட் செல்லர்ஸ் அதை ரொம்ப மேலே ஏற விடாம வந்து தே ஜஸ்ட் ஹோல்டிங் இட். ஸோ டெஃபினட்டா மார்க்கெட்ல வந்து இன்னமும் வந்து ஜிங்க் ஸோ ஜிங்க்லையும் சரி நேச்சுரல் கேஸ் வந்து மேபி இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் த பர்ஸ்ட் அவுட்னு நான் நினைக்கிறேன். பட் டெஃபினட்டா நேச்சுரல் கேஸ்லயுமே இன்னும் கொஞ்சம் செல்லிங் செக்மெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம காப்பரா இருக்கட்டும், அலுமினியமா இருக்கட்டும், நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், ஜிங்கா இருக்கட்டும், டெஃபினட்டா இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே அட்லீஸ்ட் ஒரு ₹1லேருந்து ₹2 நம்ம ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட்டோட என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் 5 o'clock நீங்க ஓப்பன் ஆகும்போது நீங்க ஒரு ப்ரைஸ் பார்த்துட்டு நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு ₹1லேருந்து ₹2 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நேத்து நம்ம 12th அன்னைக்கு பண்ண ப்ரெடிக்ஷன் வந்து எக்ஸாக்டா நடந்திருக்கு. 12th அன்னைக்கு நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் எக்ஸாக்டா அப்படியே தான் நடந்திருக்கு மார்க்கெட்ல. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து இட் மேக்ஸ் மீ ஹாப்பி.
அண்ட் இன்னியோட ப்ரொடக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே வந்து பயர்ஸ் இருப்பாங்க. பயர்ஸ் வில் ட்ரை டு டேக் இட் அப்வர்ட்ஸ், பட் டெஃபினட்டா வந்து செல்லர்ஸ் வில் டாமினேட் அண்ட் தே வில் ட்ரை டு பிரிங் இட் டவுன். அப்படிங்கிறதுனால வந்து நீங்க இன்னைக்குமே வந்து செல்லிங் சைட்ல போறது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் யாராச்சும் ஃபாலோ பண்ணி அது நீங்க உள்ள மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளில வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ், ஐ மீன் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இல்ல வேற எதுவும் சஜஷன்ஸ் ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் டெஃபினட்டா நீங்க வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுக்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ், நான் வேற எதுவும் டாபிக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பா அதை பத்தி நான் பேசுறேன். And yes, as usual, thanks for watching my videos and supporting me.